கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதான கிருபையின் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 19 மற்றும் 20 வசனங்கள். சங்கீதம் 102 19 மற்றும் 20 வசனங்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். திரும்ப வாசிக்கிறேன். சங்கீதம் 102 19 மற்றும் 20 வசனங்கள். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கம் ஆனார். ஆம், இங்கு தேவனால் கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள 2 வசனத்தை பார்க்கிறோம். அதிலே 19வது வசனம் சொல்லுவது, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார். சரி, இந்த பெருமூச்சை கேட்கிறவரும் விடுதலையாக்குகிறவருமான தேவன் நமக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஏன் இவர்களை கட்டுகளிலிருந்து ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை ஏன் கர்த்தர் கேட்கிறார்? கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை ஏன் விடுதலையாக்குகிறார் என்று சொன்னால், இங்குதான் தேவனுடைய ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? கட்டுண்டவர்களாய் கடந்த உங்களை ஆண்டவர் கடந்த காலத்திலே விடுவித்தார், அதன் பின்பு நடத்தினார். இன்றைக்கு மீண்டும் உங்களை கட்டுகளிலிருந்து விடுவித்திருக்கிறார். அப்படியானால் இனி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களைப் போல கட்டுண்டவர்களாய் இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை விடுதலை ஆக்க வேண்டியது உங்களுடைய உக்கிரானத்துவம். கொலைக்கு நியமிக்கப்பட்டு மரணத்துக்குரிய உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஏன் தெரியுமா? சாவை நோக்கி போய்கொண்டிருக்கிற அநேகரை விடுதலையாக்குகிற ஊழியக்கார ஸ்திரீயாக உங்களை பயன்படுத்துவதற்காக. இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் கட்டுகளின் விடுதலையையும் மரணத்தின் விடுதலையையும் அவர்கள் பெற்றுக்கொள்வது எதற்காகவென்றால், நான் விடுதலையானால், நான் உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி ஏதோ ஒரு சிறு காரியத்துக்காக தங்களை விடுவிக்க விரும்புகிறார்கள். இல்லை, தேவ ஜனங்களாகிய நாம், நம்மை எல்லா கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்கினார். கர்த்தர் நல்லவே. அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கின தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது என்ன? சோத்திரம், நம்மை போல கட்டுண்டிருக்கிற, நம்மை போல கட்டுகளில் காணப்படுகிற அந்த மனிதர்களை, அந்த மனுஷிகளை போய் நாம் விடுதலையாக்க வேண்டுமே. அதுதானே ஆண்டவர் விரும்புகிறது. கர்த்தர் நல்லவே. ஆவியானவர் கேட்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் கட்டுண்டவர்கள் எத்தனை பேரை நீங்கள் விடுதலையாக்கினீர்கள்? கட்டுண்டவர்களின் விடுதலைக்காக நீங்கள் செய்த காரியங்கள் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ சோதரம், அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட இருந்த சீலாவும் தங்கள் ஊழிய ஜீவியத்திலேயே கட்டப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் விடுதலையாக்கப்பட்ட உடனே, தேவன் எங்களை விடுதலையாக்கி விட்டார், நாங்க எல்லாருக்கும் போய் சாட்சி சொல்ல போறோம், அகிரிப்பாவுக்கு எங்களை காண்பிக்க போறோம், ஓ சுத்திரம் மற்றவர்களுக்கு எங்களை காண்பிக்க போகிறோம், யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் நாங்கள் பிரபல்யப்படுத்த போகிறோம் என்று போகல. அந்த பவுலையும் சீலாவையும் கர்த்தர் விடுதலையாக்கினார். அதை பார்த்த பவுலும் சீலாவும் அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த சிறைச்சாலையின் அதிகாரி குடும்பத்தை விடுதலையாக்கினார்கள். இதுதான் மெய்யான ஒரு தேவ பிள்ளையுடைய உண்மையான ஊழியம். இன்றைக்கு விடுதலை 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 என்ற பெயரிலே மகா வஞ்சகங்களும் மாபெரும் துரோகங்களும் துணிகரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை விடுவித்து விட்டார், போ, நீ போய் சமாதானமாயிரு, இனி புசித்து குடி, இனி நல்ல இளைப்பாறு, இனி கர்த்தரை துதி, நீ இனி சந்தோஷமாய், இதைத்தான் சொல்லப்படுகிறதே தவிர ஓ கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் உங்களை விடுவித்தார் என்கிற சத்தியம் இன்றைக்கு மறைக்கப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டவருடைய சாட்சியும் குறைந்தது, கட்டுண்டவர்களுடைய கட்டுகளும் அதிகரித்து போனது. நீங்க நல்ல ஆவிக்குரிய உலகத்தை திரும்பி பாருங்க, விடுதலையாக்கப்பட்டவருடைய சாட்சி குறைந்தது, ஆனா கட்டுண்டவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் அதிகமாயிருக்கிறது. காரணம், ஆண்டவரால் கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் தன்னோடு இருக்கிறவர்களையும் தனக்கு தெரிந்தவர்களையும் கட்டவிழ்க்கவில்லையே. இது எவ்வளவு பரிதாபம்! எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட புதிது. அப்ப நான் ரொம்ப ஒரு சின்ன பையன், ஆம்பளை கூட கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வைராக்கியம் என் ஆவியிலே அனலாய் பிடித்தது. அன்றைக்கு நான் ஒரு போதகருக்கு கீழே வேலைக்காரனாகத்தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. என் சொந்த சகோதரனும் சகோதரி அதே ஊர்ல இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எங்க அண்ணனும் எங்க அக்காவும் குடும்பமா இருந்த அதே ஊர்ல தான் நான் அனாதையா இருந்து ஏற்றுக்கொள்ளப்படாதவனா இருந்தேன். ஆனா கர்த்தருக்குள் இருந்து ஊழியக்காரன கீழாய் வேலைக்காரனா இருந்தேன். அந்த வேலைக்காரனா இருக்கும்போது என் போதகருடைய வீட்டின் மாடியில இருப்பேன். அங்கிருந்து பார்த்தா மெயின் ரோடு, மெயின் ரோட்டுக்கு எதிர்புறம் கும்பகோணத்துல ஆயுக்குளம் என்கிற அந்த ரோடு எதிர்புறத்துல அந்த ஆயுக்குளத்து கரையில ஒரு பெரிய சைக்கிள் கடை. அந்த சைக்கிள் கடையில எப்ப பார்த்தாலும் 4, 5 முதல் 8, 9 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நான் உள்ளே போனேன், ஏதோ ஒரு காரியம் வந்தது, நான் அவங்கள்ட்ட பேசினேன், அவங்க என்கிட்ட பேசினாங்க. நான் வைராக்கியத்துல, கிறிஸ்துவின் மேல இருக்கிற வைராக்கியத்துல ஏதோ சொல்லிட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உடனே இந்த கடைக்காரர் கோவப்பட்டார். அவர் எழுந்து வந்தார், சேர் போட்டு உட்கார்ந்தார். டாய், இங்க பார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதுக்கு மட்டும் பதில் சொல். கலட்டிக்கிறியா மாட்டிக்கிறியா? அவர் கேட்ட கேள்வி, கலட்டிக்கிறியா மாட்டிக்கிறியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கலட்டிக்கிறேன் அப்படின்னாக்கா ஒன்னும் பேசாம போயிடுறேன்னு அர்த்தம். மாட்டிக்கிறேன் அப்படின்னாக்கா எல்லா விவாதத்துக்கும் நான் பதில் கொடுக்க போறேன்னு அர்த்தம்.
அவன் கேட்ட அந்த தோற்றமும் முகபாவனையும் என்னை வெகுவாய் பாதித்தது. நான் அன்றைக்கு தனி மனுஷ பையன், என்னால ஒண்ணு செய்ய முடியல, நேராய் போயிட்டு. ஆனா போனாலும் என் இருதயம் அவர்களை விட்டு விலகவில்லை. மேலே போய் தனிமையில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அழுதேன். இந்த சைக்கிள் கடையில வந்துட்டு எத்தனை பேர் உட்கார்ந்து அரசியல் பேசுகிறார்கள், பயங்கர சத்தத்தோடு கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள். ஆண்டவரே, இந்த கடைக்காரனை நீ ரட்சிக்க மாட்டீரா? ஆண்டவரே, இவரை நீ தொட மாட்டீரா என்று சொல்லி நான் மாடியில இருந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் அந்த கடையை பார்த்து 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 கையை நீட்டி ஜெபிக்கிறது மாத்திரமே என் வேலை. பல நேரங்கள் அவருடைய பெயர் தெரியாது, அவர் என்ன எந்த ஜாதி தெரியாது, எந்த இனம் தெரியாது, எந்த ஊர்காரத்தில் எதுவுமே தெரியாது. ஆனா அவருக்காக அழ ஆரம்பித்தேன், அவருக்காக கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன். நடந்த சம்பவம், அந்த சின்ன பையனாயிருந்த ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். திடீரென்று சொல்லி அந்த சைக்கிள் கடையோட ஷெட் முழுவதுமாய் சரிந்தது. முழுவதுமாய் சரிந்து பின்னால் இருக்கிற குளத்தில் விழ ஆரம்பித்தது. அவர் அந்த இடத்தையே காலி பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அங்கு வருகிறவர்களா நின்று போனார்கள். அந்த இடம் ஒரு பாலடைந்த பூமியாய் மாறிவிட்டது. நடந்தது என்ன தெரியுமா? நான் ஜெபித்த பின்பு அந்த கொட்டகை சரிந்தது. கடை பிடுங்கப்பட்டது. அந்த இடமே பாழாய் போனது. அதை கண்டு ஒரு நிமிஷம் கூட நான் சந்தோஷப்படவே இல்லை. ஆனால் அழுதேன். ஆண்டவரே, கலட்டிக்கிறியா மாட்டிக்கிறியான்னு கேட்டானே, அந்த மனுஷனுடைய விடுதலை எனக்கு தேவை ஆண்டவரே. எப்படியாகிலும் அந்த கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும். அவர்கள் அந்த இடம் பெயர்ந்து எங்கோ போய்விட்டார்கள், எங்க போனார்கள் என்று தெரியாது. ஆனாலும் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை விடவே இல்லை. எத்தனையோ மாதங்கள், ஒரு வருடத்துக்கு பின்பு ஒரு நாள் அந்த மனுஷனை பார்த்தேன். அவர் சொன்னார், ஹலோ தம்பி, இங்க வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. இதே மனுஷன்தான் போன வருஷம் டை அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா இப்ப சொல்றாரு, தம்பி இங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் சிரித்து கொண்டே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். அவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவருக்கு ஒரு தடுமாற்றம் இல்லாமல் பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியுது, வார்த்தை கொளராமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுது. அப்ப அவர் சொன்னார், நான் இப்போ ஆண்டவருக்குள் வந்துட்டேன் பிரதர், நான் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேன் பிரதர், ஆண்டவர் என்னை தொட்டுட்டா பிரதர், நான் இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் பிரதர். மூச்சுக்கு 300 தரம் பிரதர் என்று மரியாதையை அழைத்தார். எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? இன்றைக்கு நிறைய பேருக்கு தன்னுடைய விடுதலை மட்டும்தான் முக்கியத்துவமாய் இருக்கிறதே ஒழிய மற்றவர்களுடைய விடுதலைக்காக பரிதவிக்கிற இருதயங்கள் இல்லை. ஜீசஸ் நேம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததே. இந்த பவுலும் சீலாவும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட இடத்திலேயே அந்த சிறைச்சாலை அதிகாரியின் குடும்பங்களை விடுவித்ததை போல நீங்கள் அநேகரை விடுவிப்பதற்காகத்தான் உங்களை விடுதலையாக்கினார் என்பதை மறந்து போகாதீர்கள் தேவ பிள்ளையே. சுயம் சாகட்டும், தன் தேவை ஒழியட்டும், பிறர் நலம் நாடட்டும். மற்றவர்களுடைய விடுதலைக்காக அங்கலாய்க்கிற அங்கலாய். நரகத்துல போன ஐஸ்வர்யவானுக்கு இருந்த ஆத்தும பாரம் கூட இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு இல்லை.
செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணியாச்சு, அவன் ஆத்மா பிடுங்கப்பட்டுச்சு, அவன் நரகத்துல தள்ளப்பட்டுட்டான். ஆனாலும் அங்கிருந்து கதறான், ஐயோ எனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு தூதனை அனுப்பக்கூடாதா, அவர்களும் இந்த நரகத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஒரு மனுஷன் நரகத்திலிருந்து ஆத்தும பாரத்தோடு கெஞ்சினான். ஆனா இன்றைக்கோ சத்தியம் தெரிந்தவர்கள் பத்தியம் இருக்கிறார்கள், உபதேசம் தெரிந்தவர்கள் கட்டுக்கதை பேசுகிறார்கள், தேவனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஓ கர்த்தர் நல்லவே தான் களிப்பாயிருப்பதை மாத்திரமே பொழுதுபோக்காய் வைத்திருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த சத்தியமும் இப்போது கொடுக்கப்படுகிற உபதேசமும் உங்களுக்கு கடினமானதாய் இருக்கலாம், ஆனால் இது கடினமானதாய் காணப்பட்டாலும் இதுவே தேவனுடைய இரக்கமாயிருக்கிறது ஐயா. ஒரே ஒரு மோசையைத்தான் கர்த்தர் விடுதலையாக்கினார். அவர் விடுதலையாக்கினது ஒரு மோசையை. அவன் தன் தகப்பனாகிய அம்ரானை ரட்சித்து விட்டான், தன் தாயாகிய யோகபேத்தை ரட்சித்து விட்டான், தன் சகோதரியாக மிரியாமை ரட்சித்து விட்டான், தன் சகோதரனாகிய ஆரோனை ரட்சித்து விட்டான், தன் மாமாவாகிய எத்திரோவை ரட்சித்து விட்டான், தன் மனைவியாகிய சிப்போரானை ரட்சித்து விட்டான், தன் மச்சனாகிய ஓமாவை ரட்சித்து விட்டான். தன்னோடு இருக்கிற எல்லாரையும் ரட்சிப்புக்குள் நடத்தின மனுஷன் ஐயா. அந்த மோசையின் பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு படுமோச வாழ்க்கை வாழுகிற பல கிறிஸ்தவர்கள் உண்டு. பேரிலே மோசை அல்ல, உங்க ஜீவியம் மோசையின் ஜீவியமா மாறும். மோசையின் ஊழியம் அவனுடைய குடும்பத்திலே துவங்கினது, அவனுடைய குடும்பத்திலே துவங்கினது. அந்த குடும்ப ஊழியம் தான் அகில உலக ஊழியமாய் ஒட்டுமொத்த இஸ்ரவேலரின் ஊழியமாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் பாரப்படுத்தி சொல்லுகிறார், அவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன், இவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன், அவர்களை விடுதலையாக்க போகிறேன் சொல்லி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதும் சுத்திர பெர்மிஷன் வாங்குறதும் லாங் டிராவல் பண்றதுமா இருக்கிறீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே மனம் திரும்பாத பலர் இருக்கிறார்கள். உங்களோடு இருக்கிறவர்களே விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்கக்கூடிய மோசேக்கள் தேவை. ஓ கர்த்தர் நல்லவே, தன் தகப்பனாகிய அம்ராமை சத்திரம் ஆதி வித்தாக அவன் மாற்றிவிட்டான். தன் தாயாகிய யோகபேத்தை நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியையாக மாற்றிவிட்டான். தன் சகோதரியாகிய மிரியாமை அநேகரை காப்பாற்றுகிறவளாய் மாற்றிவிட்டான். தன் சகோதரனாகிய ஆரோனை கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் மாற்றிவிட்டான். தன் மனைவியாகிய சோத்திரன் சிப்போரானை நல்ல சந்ததியை பெற்றெடுக்கிறவளாய் மாற்றிவிட்டான். தன் மாமனாகிய எத்திரோவை ஆவிக்குரிய ஆலோசகனாய் மாற்றிவிட்டான். தன் மச்சானாகிய ஓமாவை வழிகாட்டியாய் மாற்றிவிட்டான் ஐயா. எல்லாரையும் ரட்சித்ததல்ல, அத்தனை பேருக்கு ஊழியத்தை விரித்து கொடுத்தான். அவ்வளவு பேரையும் ஊழியம் செய்ய வைத்தான் ஐயா. அதுதான் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஊழியம். இப்படிப்பட்ட மோசேக்கள் கர்த்தரை எழுப்பதும். கர்த்தர் நல்லவை, கர்த்தர் நல்லவை. உங்களை சுற்றிலும் உங்கள் அருகிலும் இருக்கிறவர்களை நீங்கள் தானே கனம் பண்ண வேண்டும், நீங்கள் தானே விசாரிக்க வேண்டும், நீங்கள் தானே அவர்களை விடுவிக்க வேண்டும்.
ஷமோலியா கலாதுரி கத்தரா கடகதுடி தராபாலாபால. இந்த மோசே தன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதை விட தன் சகோதரனாகிய ஆரோனின் பிள்ளைகளை அதிக மேன்மைப்படுத்தினான். ஓ, இந்த மோசே தன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தினதை விட தன் சகோதரனுடைய பிள்ளைகளை அதிக மேன்மைப்படுத்தினான். ஐயா, இதுதான் தேவ மனுஷனுடைய திறந்த இருதயம். இப்படிதான் இருக்க வேண்டும். இதற்கு பேர்தான் ரட்சிப்பின் ஊழியம். இதற்கு பேர்தான் விடுதலையின் ஊழியம். கர்த்தர் நல்லவர். உனக்கு தலையில முடி வளரும், உன் கண்ணு ரொம்ப அழகா மாறும், உன் குண்டு குறைஞ்சி நீ ஒல்லியாவ, நீ பார்ப்பதற்கு ராஜகுமாரத்தியாய் மாறப்போகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு பொய்யா தீர்க்க தரிசனத்தினால் ஜனங்களுடைய இருதயத்தை வலிமை போக பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட மாய்மால சத்தியங்களுக்கும் அப்படிப்பட்ட வேதமற்ற உபதேசங்களுக்கும் நீங்கள் தப்பி பிழைத்து உங்களோடு இருக்கிறவர்களை ரட்சியுங்கள். உங்களோடு இருக்கிறவர்களை ரட்சியுங்கள். இந்த ரட்சிப்பின் ஊழியத்தை நீங்க செய்யணும். அப்படின்னா இந்த ஆத்தும விடுதலை நான் இன்றைக்கு கர்த்தருடைய வைராக்கியத்தில் நிரம்பி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தியமாவது சரீர விடுதலை அல்ல, ஆத்தும விடுதலை. இந்த ஆத்தும விடுதலையை, அந்த ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால் நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அல்லேலூயா. ஊழியம் செய்ய விரும்புகிற தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டு இனிமேல் என் குடும்பத்தாரை ரட்சிப்பேன், என் வீட்டாரை ரட்சிப்பேன், சொந்தக்காரர்கள் ரட்சிப்பேன், பக்கத்து வீட்டுக்காரரை ரட்சிப்பேன், அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் விடுதலையின் ஊழியத்தை நீங்க செய்யும் போது முதல் என்ன செய்யணும்னாக்கா, இந்த அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு வெளிப்படையாய் சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுங்கள். இந்த காலத்திலே இயேசுவை காட்டிக் கொடுப்பது தவறு கிடையாது. அவர் மாம்சத்தோடு இந்த இயேசுவை காட்டிக் கொடுப்பது தவறு. இப்போதும் ஆவியிலே மறுரூபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுங்கள். இவர்தான் கர்த்தர், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் இயேசு, இவரை பிடித்துக்கொள், இவர் உன்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுங்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை வீட்டாருடைய விடுதலைக்காக ஜெபித்த போது அவர்கள் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னார்கள். தங்களிடத்தில் இருக்கிற வரத்தை காண்பிக்கவில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏன் ஜெபத்தினால உன்னை விடுவிப்பார் என்று சொல்லவே இல்லை. அவங்க வாயை திறந்த உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் சொன்னார்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க வாயிலே அடிக்கடி சொல்லுங்க. யார்கிட்ட பேசினாலும் முதலாவது கிறிஸ்துவ காண்பிங்க. அப்போ அங்க ரட்சிப்பின் விடுதலையின் ஊழியம் உண்டாகும். அடுத்ததாக இந்த ரட்சிப்பின் விடுதலையின் ஊழியத்துக்கு பவுலும் சீலாவும் பயன்படுத்தின இரண்டாவது என்னன்னாக்கா விசுவாசம். விசுவாசத்தை பயன்படுத்தினாங்க. புது ஆத்துமா அப்பதான் அவன் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான்.
ஐயோ பவுலும் போயிட்டான், சீலாவும் போயிட்டான், நான் சாக போறேன்னு சொல்லி தான் கத்தி எடுத்து தானே கொன்னு குத்திக்கிட்டு தானே சாக போனவே சிறைச்சாலை அதிகாரி. அப்படி பயந்து நடுங்கி போய் படபடத்து உட்கார்ந்துருக்கவன்ட போய் பவுலும் சீலாவும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதோ நான் ஜெபிக்கிற ஒரு வல்லமை தொடப்போகுதுன்னு சொல்லவே இல்லை. அந்த படபடப்பின் நேரத்துல கூட அவர்கள் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாங்க. இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். தேவ ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், விடுதலையின் ரட்சிப்பின் அல்லது ரட்சிப்பின் விடுதலின் ஊழியத்தை செய்யணும்னா முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பீங்கள். இரண்டாவது, அவங்களுக்கு விசுவாசிக்க தெரியாது, விசுவாசம்னா புரியாது, அவங்களுக்கு நம்பிக்கைன்னா தெரியாது, எப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க ஆண்டோட வசனத்தின்படி செய்யுங்க. விசுவாசத்தை தைரியமா சொல்லிக் கொடுங்க. விசுவாசம்னா என்ன? நீடிய பொறுமையோடு காத்திருப்பது, நடந்தாலும் நடக்காட்டியும் நம்பிக்கையோடு இருப்பது, இன்னும் வந்துரும், இப்ப வந்துரும் என்று எதிர்பார்ப்பது. இது எல்லாம் விசுவாசம். என்னுடைய பிரச்சனைகள் மாறிடும், என்னுடைய குழப்பம் மாறிடும், என்னுடைய வாழ்க்கையின் வேதனை மாறிடும், அப்படி சொல்றதுதான் விசுவாசம் என்று சொல்லி விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாக்கா அந்த விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்துக்கு இது இரண்டாவது அஸ்திபார தூணாக மாறும். இந்த விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்துக்கு மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவே. அந்த அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, அப்பொழுது நீயும். இப்ப கவனிங்க, பவுலும் சீலாவும் ஒரு விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்தை செய்யும் போது அந்த குடும்ப தலைவன் சிறைச்சாலையின் தலைவனை பார்த்து சொல்றாங்க, நீயும். அப்படின்னா நீ. கர்த்தர் நல்லவே. அந்த தனிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்லிட்டு, உங்களை ஆண்டவர் தொடுகிறார், உங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஐயா அதிகாரியே, உங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார் என்று அந்த தலைவனுக்கு சொல்லிட்டு அப்படியே அன்போடு ஒரு வார்த்தை விதைக்கிறார் பாருங்க, நீயும் உன் வீட்டார். விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்துல நம்முடைய தரிசனம் தனிப்பட்ட மனுஷனை கவருவதாக இருக்கவே கூடாது. நம்முடைய தரிசனமும் நம்முடைய ஜெபமும் குடும்பமாக ரட்சிப்பது. பைபிள்ல எவ்வளவோ வசனம் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச வசனம் 1 சாமுவேல் 1 மற்றும் 4 வசனங்கள். எல்கானாவும் பெனின்னாலும் குமாரர்களும் குமாரத்திகளும் ஷீலோவில் இருக்கிற ஆலயத்துக்கு போனார்கள். அப்போ குடும்பமா எல்கானா என்கிற புருஷன், பெனின்னாள் என்கிற மனைவி, அவர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஆலயத்துக்கு போனாங்க. அப்போ நம்முடைய விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியமானது குடும்பங்களை ரட்சிப்பதாக இருக்கணும். இப்போ 1 சாமுவேல் 1:3 எல்கானாவும் பெனின்னாலும் குமாரரும் குமாரத்திகளும் ஆலயத்துக்கு போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆலயத்துக்கு போன உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? எஸ்ராவின் புஸ்தகம் 10:1 சொல்லுகிறது, அங்கு புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வந்தார்கள். அங்கு அவர்கள் மிகவும் அழுதார்கள். ஆமென். ஆண்டவர் இந்த விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாக்கா உங்க மூலமா தொடப்படுகிறவர்களும் விடுவிக்கப்படுகிறவர்களும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறவர்களாயிருப்பாங்க. நான் சொல்ற வசனத்தெல்லாம் கொஞ்சம் நல்ல 1க்கு 2 2க்கு 4 உரசி பாருங்க. மீன் உரசுற மாதிரி உரசுங்க.
நல்ல கல்ல தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி பாருங்க. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுவது, இரண்டாவது குடும்பமாய் ஆலயத்துக்கு போவது, மூன்றாவது ஆலயத்துக்கு போனவர்கள் தேவனை பார்த்து அழுவது. மனுஷனை பார்த்து அழுகலங்க, ஆண்டவரை பார்த்து அழ வைத்தார்கள். இதுதான் விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்தின் சாட்சி. நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட சத்தியத்தின் ஊழியத்தில் உங்களை எடுத்து பயன்படுத்துவானாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த பவுலும் சீலாவும் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்தார்கள், இரண்டாவது விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மூன்றாவது நீயும் என்று சொல்லி வீட்டாரையும் கிறிஸ்துவுக்குள் நடத்தினார்கள். நாலாவது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 32ஆம் வசனம் அப்போஸ்தலர் 16:32 சொல்கிறது, அவனுக்கும் அவன் வீட்டில் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். கர்த்தருடைய வசனம், எனக்கு பிடிச்ச வார்த்தை, வசனத்தை போதித்தார்கள் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஐயா, இந்த பவுல் சீலாவின் ஊழியத்திலே ரொம்ப கவர்ந்தது, எல்லாத்திலையும் ஆண்டவரை வைக்கிறாங்க, கர்த்தரை வைக்கிறாங்க, கிறிஸ்துவ வைக்கிறாங்க, இயேசுவ வைக்கிறாங்க. இப்போ வசனத்தையும் கொண்டாந்து உள்ள வச்சு, இன்றைக்கு எத்தனை ஊழியத்துல இந்த வேதத்தின் அடிப்படை பின்பற்றப்படுகிறது. அதனாலதான் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல எதெடுத்தாலும் வசனம், எப்ப பார்த்தாலும் வசனம். அது முக்கியமா யாரும் எடுக்காத வசனங்கள், யாரும் அதிகம் பயன்படுத்தாத வசனங்கள், சிலருக்கு புரியாததும் மண்டையில ஏறாததுமான வசனங்கள் தான். அதை ஆவியானவரால் பெற்று அது சொல்ல ஆரம்பிச்ச உடனே பாலுங்கிற குழந்தை கூட அந்த வசனத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, அந்த வார்த்தை சொல்லுகிறது, போதித்தார்கள். ஒரு விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியம் எவ்வளவு வேகமா வளருது பாருங்க. முதலாவது கர்த்தராகிய இயேசுவை காண்பித்தார்கள், இரண்டாவது விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மூன்றாவது அந்த தலைவனை சந்தித்தார்கள், நாலாவது குடும்பத்தையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார்கள், ஐந்தாவது வசனத்தை சொன்னார்கள். இப்ப ஆறாவது பார்த்தீங்கன்னா உடனே போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசங்கம் என்பது வேறு, போதித்தல் என்பது வேறு. பிரசங்கம் என்பது நாயின் ஊருக்கு இயேசு வந்தார், அங்கே கைம்பெண் ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் கண்ணீரை பார்த்தார், இயேசு வந்தார், பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தார், அற்புதம் நடந்தது. இதுதான் பிரசங்கம். ஆனா போதித்தார்கள் என்பது அப்படி அல்ல. அது சத்தியத்தையும் ஜீவியத்தையும் இணைத்து பேசுவது, பிதாவையும் குமாரனையும் இணைத்து பேசுவது, வசனத்தையும் பரிசுத்தாவியையும் இணைத்து பேசுவது. அதுக்கு பேர்தான் போதித்தல். இன்றைக்கு பிரசங்கத்தை போதனையாகவும் போதனையை பிரசங்கமாகவும் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பவுலும் சீலாவின் ஊழியமா அந்த ஆரம்பத்திலேயே இந்த குடும்பத்தாருக்கு நல்ல போதனையை கற்றுக் கொடுத்தார். ஒரு காரியத்தை நான் வெளிப்படையா சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் உணர்த்துறதுனால. இன்னைக்கு நிறைய சபைகள்ல ஆண்டவர் சிலரை சபைக்கு கொண்டு வர்றார். அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு புதிதாய் வந்தவர்கள் உங்க கைகளை உயர்த்துங்க. இவங்க கையை உயர்த்துறாங்க, ஏஞ்சி நிக்க சொல்றாங்க, அவங்களுக்கு அவர் ஜோ மாட்டாங்க, நல்லது. இப்போ இந்த புதிதாய் வந்தவர்களுக்காக சில நேரத்துல அவர்களுக்கு ஏற்றபடி பிரசங்கம் மாற்றப்படுகிறது. அப்பதானே அவங்களுக்கு புரியும், அப்பதானே அவங்க உள்ள வருவாங்க, அப்பதானே அவங்க தொடர்ந்து வருவாங்க, அப்பதானே நிலைச்சு நிற்பாங்க. நான் சொல்றேன், இல்லங்க, புதிதாய் வருகிறவர்களுக்கு வேதத்தின்படி இயேசு கிறிஸ்துவை காண்பியுங்கள்,
ஓ, விசுவாசத்தை காண்பீங்க, அதுக்கடுத்து வசனத்தை காண்பீங்க, உடனே அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிங்க. உங்க சுய விருப்பத்தையும் உங்க மூளையின் எண்ணத்தையும் தேவனுடைய சத்தியத்துல நுழைக்காதீர்கள். தைரியமா உபதேசம் பண்ணுங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு ஊழியம். ஒரு நாள் மார்த்தாண்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். காட்டாத்துறை தாமஸ் என்கிற அற்புதமான ஒரு தேவ மனுஷன், நல்ல காரியமா இருக்கிறதுனால பேரை சொல்றேன், இல்லாட்டி யார் பேரையும் நான் பயன்படுத்துவது கிடையாது. காட்டாத்துறை தாமஸ் பிரபல்யமான ஒரு தேவ மனுஷன், நேசரின் தோட்டம் என்கிற பத்திரிகையாளர். நிறைய மிஷனரி ஊழியங்களை வட மாநிலங்களிலே திரளா ஏற்படுத்தினவர். ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச் என்கிற ஒரு ஃபுல் காஸ்பல் ஸ்தாபனத்தை உருவாக்கினவர். திருமணமாகாத நிறைய ஊழியக்கார சகோதரிகள் அன்னகிகளை ஏற்படுத்தினவர். நிறைய அன்னகர்களை உருவாக்கினவர். அவ்வளோ பெரிய தேறின மனுஷன், நல்ல வேத பண்டிதன், வேதாகமே நல்ல அருமையான அறிவியலன். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் மார்த்தாண்டத்துக்கு போயிருக்கிறார். அங்க பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மேடை போடப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல வால் போஸ்ட் ஒட்டி இருக்குது. அப்போ காட்டாத்துறை தாமஸ் ஐயா பேசுகிறார் என்று சொல்லிட்டு சுவிசேஷ கூட்டம் அப்படின்னு தான் தலைப்பு போட்டு, சுவிசேஷ கூட்டம் போட்டு அவருடைய பேரை போட்டு எல்லாம் ஒட்டி இருக்கு. நான் பாக்குறேன், பாட்டி பாடினு கொஞ்ச நேரத்துல அடுத்து சோத்திரம் மற்ற காரியங்கள் நடந்தது, நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ காட்டாத்துறை தாமஸ் ஐயா வந்தார். மார்த்தாண்டத்துல ஹார்ட் ஆஃப் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய இருதயம் போன்ற அந்த பஸ் ஸ்டாண்டுல அந்த பப்ளிக் ஸ்டேஜ் ஓப்பன் மேடையில ஏறிக்கிட்டு அவர் சுவிசேஷம் தான் சொல்ல வந்தார். ஆனா அவர் ஒரு அப்போஸ்தலனாயும் அவர் ஒரு மெய்ப்பனா இருந்ததுனால அவர் வாயிலிருந்து சுவிசேஷம் வரவே இல்லை. சுவிசேஷம் வர மாட்டேங்குது. ஏன்னா அவருடைய அழைப்பு அப்படிப்பட்டது. நான் நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறேன். சுவிசேஷம் பேச வேண்டிய இடத்துல பயங்கரமான உபதேசத்தையும் ஆழ்ந்த சத்தியத்தை பேசிட்டு இருக்காரு. எனக்கே கொஞ்சம் குழப்பம். இவ்வளவு தேறின மனுஷன், பழுத்த பழம், எத்தனையோ சபைகளை உருவாக்கினவன், ஆவிக்குரிய தகப்பன், இப்படி வெட்ட வெளியிலே பஸ் ஸ்டாண்டில் மேடைய போட்டு இவ்வளவு பேர் நற்செய்தி கூட்டத்துல சுவிசேஷத்தை சொல்லாம உபதேசத்தை பேசிட்டு இருக்காரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவர் பேசினது என்னமோ உபதேசம்தான். அதற்கு பின்பு அங்க வந்த சாட்சி பாருங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் மனம் திரும்பினார்கள். அதன் மூலமாய் பலர் அந்த சபைக்கு விசுவாச ஜனங்களாய் இணைக்கப்பட்டார்கள். ஏன் இத சொல்றேன்னாக்கா, இதுதான் ஊழியம். ஆளை பார்த்து, மொழிய பார்த்து, இடத்தை பார்த்து அதுக்கேற்றபடி பிரசங்கிப்பது அல்ல. ஆண்டவரை பார்த்து, அபிஷேகத்தை பார்த்து, வசனத்தை பார்த்து போதிக்கிறது தான் ஊழியம். அப்போதான் இந்த விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியம் அங்கு நிறைவேறும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பவுலும் சீலாவுடைய விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்திலே ரொம்ப ஹைலைட் என்னன்னாக்கா 33ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16:33 சொல்லி முடிக்கிறேன். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் உடனே கூட்டி போய் காயங்களை கழுவுகிறார்கள். ஏன்னா பவுலும் சீலாவும் ராத்திரி பூரா அடிக்கப்பட்டார்கள். அடிக்கப்பட்ட அவர்களுக்கு இப்ப இவன் காயங்கள் வரும். இங்க என்ன ஆச்சரியம்னா,
அந்த போதனையை கேட்ட உடனே சிறைச்சாலை அதிகாரிக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நாம் வெறும் சாதாரண மனிதர்கள் அல்ல, இந்த ஊழியக்காரர்களோடு இணைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவன் தன் அதிகாரத்தை மறந்து அந்தஸ்தை மறந்து உட்கார்ந்து பவுலுடைய காயத்தையும் சீலாவுடைய காயத்தையும் தொட்டு 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 கழுவுகிறான். அப்ப எதை குறிக்கிறது? அவ்வளோ பெரிய அதிகாரிக்கு அங்கேயே தாழ்வின் சிந்தை வந்துவிட்டது, ஒரு நல்ல தாழ்மையின் குணம் வந்துருச்சு. ஐயா, இதுதான் ஊழியம். இன்னைக்கு ஊழியம் என்றால் விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியம் என்றால் உங்களால் தொடப்பட்டவர்கள் உடனே கிரியையை காண்பிக்கிறவர்களாய் இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் மட்டுமல்ல, கிரியை இல்லாத ஊழியமும் சத்ததுதான். ஊழியமும் சத்ததுதான். கிரியையோடு இருக்கணும். இவர்கள் கேட்காமலேயே சிறைச்சாலையின் அதிகாரி அவங்க காயத்தை கழுவ ஆரம்பித்தான். அதன் பின்பு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவே. இந்த சிறைச்சாலை அதிகாரி அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் பவுலுக்கும் சீலாவுக்கும் போஜனம் கொடுத்தார்கள். இந்த ரட்சிப்பின் விடுதலையின் ஊழியத்தின் முடிவு என்ன தெரியுமா? அந்த 34 வசனம் சொல்லுகிறது, ஓ சுத்திரம் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த வீட்டார் எல்லாரும் அப்பொழுதே மனமகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த கர்த்தருடைய இந்த ராத்திரி நேரத்துல இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, இந்த கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்ட இன்றைக்கு இந்த முதல் விடுதலையின் ஜெபத்துக்கு வந்த உங்களை இந்த விடுதலையின் ரட்சிப்பின் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. தயவு செய்து நீங்க எதிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கப்பட்டீர்களோ அதை போல் அநேகர் விடுதலையாக்கப்படுவதற்காக, அநேகருடைய காயங்கள் கழுவப்படுவதற்காக, அநேகர் விசுவாசிப்பதற்காக, அநேகர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக, அதற்காக பிரயாசப்படுங்க. என்னுடைய விடுதலை, எங்களுடைய விடுதலை, நாங்க விடுவிக்கப்படணும் என்பதை விட என்னால் மற்றவர்கள் விடுதலையாக வேண்டும், என்னால் மற்றவர்களுடைய ஓசத்திரம் வாழ்க்கை மாற வேண்டும், என்னால் எல்லாரும் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த ஒரு தெய்வீக சிந்தை வருவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசியா அறிவிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். நாளைக்கு காலை அதிகாலை 3 மணிக்கு விடுதலையின் ஆராதனை உண்டு. 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் இந்த விடுதலையின் ஆராதனை உண்டு. கட்டாயம் வாருங்கள். காலையிலே எழும்பி குளித்து சுத்திகரித்து நல்ல வஸ்திரங்கள் உடுத்திட்டு ஆலயத்துக்கு போவதை போலவே ஜெபத்துக்கு வந்துடுங்க. 2வதாக நாளைக்கு பகல் 2 மணி முதல் 3:30 வரைக்கும் தினந்தோறும் ஆராதனையின் விடுதலையின் ஆராதனையாய் நாளைக்கு நடக்கும். நாளைக்கு இரவு இதே நேரத்துல 7 மணிக்கு நமக்கு சுதந்திர கடைசி விடுதலையின் கூட்டம் ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு இந்த ஜெபத்தை ஆரம்பத்தில் 7 மணிக்கு நான் நடத்த ஆரம்பிக்கும் போது நான் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கர்த்தர் சொன்னதை இல்லாட்டி கர்த்தர் தெரிவிக்க சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு ராத்திரி சரியா 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் கடைசி விடுதலை ஜெபம் நடக்கும். இதுல வருகிறவர்கள் நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு தேவை என்று கருதினா 50 கிராம் குறைந்தபட்சம் 50 ml தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. நல்ல சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்திலே நல்ல சுத்தமான தண்ணியை கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்க. தேங்காய் எண்ணெயையும் நல்ல சுத்தமான தண்ணியையும் கொண்டு வந்து பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்க. நாளைக்கு விடுதலை ஜெபத்தின் இறுதி கூட்டத்தில் இந்த தண்ணீரை குறித்தும் எண்ணெயை குறித்தும் உங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லி ஒவ்வொருடைய வீடுகளில் இருக்கிறவருடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்க போகிறோம்.
இது என்ன பாரம்பரியம், இது என்ன இப்படி ஒரு உபதேசம், இதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? இந்த எடக்கு மடக்கான கேள்வி கேட்கிறவர்கள் நீங்கள் ஜெபத்துக்கு வரவே வேண்டாம். சத்தியத்துக்கு இணங்குகிறவர்களும் கர்த்தர் சொல்லுகிறதை நம்புகிறவர்கள் மாத்திரம் வந்து நீங்கள் கீழ்ப்படுதலோடு ஜெபத்தில் இருந்தால் தேவனுடைய விடுதலையை கண்டிப்பாய் காண்பீர்கள். ஆனபடினால் நாளைக்கு இரவு நடக்கிற 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடக்கிற இந்த கடைசி விடுதலை ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஏற்கனவே ஜெபித்த எண்ணெய் பயன்படுத்தின எண்ணெய் எல்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் உண்மையா செயல்படுங்க. புதுசா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாங்கி கொள்ளுங்க. ஒரு சுத்தமான முடிஞ்சா புது பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்து நல்லா மூடி வைத்துக் கொள்ளுங்க. நாளைக்கு நான் வரும்போது இதற்காகவே ஜெபித்து வரப்போகிறேன். இது இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். கர்த்தருடைய சமூகத்துல நான் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு ஜெபித்து அதை கொடுத்த பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்படும். அதன்படி நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமான மாபெரும் விடுதலையை காணப்போகிறீர்கள். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான என்னுடன் ஜெபம் என்கிற இந்த ஜெபத்துக்கு வந்தவுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பம் முதல் நல்ல தெளிவான அபிஷேகமும் ஆவியின் நிறைவும் பிள்ளைகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். உபாகமம் 32:36 வைத்து செய்யப்பட்ட எல்லா ஜெபங்களும், அந்நேரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும், காணப்பட்ட தரிசனங்களும் பிள்ளைகளுக்கு ஒன்றும் தவறி போகாமல் அப்படியே நிறைவேறுவதாக. விசேஷமாய் ஆண்டவரே, இவர்கள் அநேகரை விடுவிக்கிற ஒரு விடுதலையின் பாத்திரங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, விடுதலையின் பாத்திரங்களாய் மாற்றுவீராக. ஆண்டுடைய கரத்தின் அபிஷேகம் அப்படியே எடுத்து பயன்படுத்திடலாம். நாளைக்கு இருக்கிற அந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதிகாலை 3 மணி ஆராதனையில் கலந்து கொண்டு பொழுது விடியும் பொழுதே அபிஷேகத்தை விடுதலையை பெற்றுக் கொள்ளவும், நாளைக்கு பகலில் இருக்கிற தினந்தோறும் ஆராதனையில் விடுதலையை பெற்றுக் கொள்ளவும், ரொம்ப முக்கியமாய் நாளை இரவு இருக்கிறதான கடைசி கட்ட விடுதலையின் ஆராதனையிலே எண்ணெயும் தண்ணீரும் கொண்டு வந்து பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு இவர்களுடைய வாழ்விடங்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட கர்த்தர் அப்படி கொண்டு வரப்போவதற்காக நன்றி. இந்த 3 நாள் விடுதலையின் ஊழியத்துக்கு யாரெல்லாம் உதவியாய் இருந்தார்களோ இருக்கிறார்களோ, யாரெல்லாம் காரணமாய் இருந்தார்களோ இருக்கிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதியும். அடியானையும் தாழ்த்தி உடைய கையில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.